எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சூப்பர் ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கும் வாழைப்பழமுங்க. வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதோட நல்ல பழுத்த வாழைப்பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ரெண்டையுமே நல்லா மசிச்சுட்டு கூடவே ஒரு அரை கப் கோதுமை மாவும் ஒரு 3 ஸ்பூன் ரவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக ஏலக்காவை நல்லா இடித்து சேர்த்துக்கலாங்க. சக்கரவள்ளி கிழங்கு வாழைப்பழமும் சேர்த்துருக்கிறதால ஏற்கனவே கொஞ்சம் இனிப்பாக தாங்க இருக்கும். இருந்தாலும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ணுங்கிறதுக்காக நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வெறும் ஈஸியான ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லைங்க, இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. சக்கரவள்ளி கிழங்குல நிறைய நார் சத்து இருக்கிறதால டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இனிப்பாக இருந்தால் தான் பிடிக்குங்கிறதால தேவையான அளவு வெல்லம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் போட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா டைட்டாக இருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குலைவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்ல சூடான எண்ணெயில் வீடியோவில் காட்டுற கன்சிஸ்டன்சியில் குட்டி குட்டி பாலாக செஞ்சு போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு போண்டாவை நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. எல்லா சைடும் ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் திருப்பி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான தித்திப்பு போண்டா ரெடி. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.